ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் வரக்கூடிய 2025 புது வருஷம் சரிங்களா, அதில் நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம், மெயினாக குரூப் 4. ஓகே, குரூப் 4 எக்ஸாமை ஒரே அட்டம்ப்ட்ல நம்ம கிராக் பண்ணணும். ஒரே அட்டம்ப்ட் தான். நம்ம கான்செப்ட் படி ஸ்லோவாக படிக்கணும், ஸ்டெடியாக படிக்கணும். ஒரு 6வது 7வது 8வது முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, 6வது குழப்பமா இருக்கு, 7வது படிச்ச மாதிரி தெரியல, இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலைகள் வரவே கூடாது. அதுக்கு தான் 2025ல ஒரே அட்டம்ப்ட் தாங்க. அம்ப எரிஞ்சோம்னா போஸ்டிங் தான். ஓகே, சரி, அதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போறேன். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுக்கான ஒரு பிரீஃபான வீடியோவா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம தயவு செய்து பாருங்க நண்பர்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு பொதுவா கேள்வி. இப்பதான் புதுசா குரூப் 4 வராப்புல, என்ன செய்வாப்புல, வந்ததா என்ன பண்ணணும், ஓகே, என்ன பண்ணணும்னு கேட்பாப்புல. குரூப் 4னா என்ன, இதை எப்படி, அந்த எக்ஸாம் பேட்டர்ன்லாம் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். குரூப் 4க்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கோம். அதை பாருங்க, பிளேலிஸ்ட்ல பாருங்க, நம்ம சேனல்லே இருக்கும். இதுல என்ன சொல்ல வரோம்னா, இந்த முதல் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்றதுக்கான விஷயங்களை மட்டும் சொல்லிடுவோம். ஓகேங்களா, நான் சொன்னதவே சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா பார்க்க போர் அடிச்சிடும். ஓகே, குரூப் 4 முத ஒருத்தர் உள்ள என்ட்ரி ஆகிறான், ஒரு ஆஸ்பிரண்ட் என்ட்ரி ஆகிறாப்ல. என்ன செய்யணும்னா, முதல்ல இதனுடைய தன்மை என்ன, ஒரே எக்ஸாம்ல பாஸ் ஆயிடும். ஒரே எக்ஸாம் 3 மணி நேரம் நடக்கும் போது பாஸ் ஆயிட்டீங்கன்னா, இப்போ ஒரு 21 வயசுல அவர் உள்ள என்ட்ரி ஆகி பாஸ் ஆகுறாருன்னா, கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் நெருக்கி 38ல இருந்து 39 வருஷம் வேலை பார்ப்பாப்ல. இந்த பே கமிஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த விலைவாசிக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட்டை கூட்டுவாங்க சம்பளத்துல, இந்த கவர்மெண்ட் சேலரியில. ஸோ அதையும் நான் வேற வீடியோல போடுறேன், பே கமிஷன் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அப்ப அரசாங்க வேலையில இப்ப நீங்க ஒரு 6ல இருந்து 8 மாசம் சொல்றதெல்லாம் படிக்கிறீங்க, சிலபஸ்ல கையில வச்சிருக்கீங்க, தேவையானதை மட்டும் படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, திரும்ப திரும்ப படிக்கிறீங்க, டீம் ஃபார்மேஷன் பண்றீங்க, இந்த மாதிரி பாசிட்டிவான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். அப்ப இந்த ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு 40 வருஷ வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றத இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஒரே ஒரு வேலை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வேலை வாங்கிட்டா உன் லைஃப் எப்படி இருக்கும்ன்றத யோசிக்கணும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறது. நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்ப்பா, என் பாக்கெட்ல ₹1 கூட இல்லை, ஆனா நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன்னா எனக்கு சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க, இந்த சம்பளத்தால நான் ட்ரெஸ், துணிமணி, என்ன சார்ந்தவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலான்லாம் சரி வளவலான்னு போவேன், அது வேற சாப்டர். கமிங் டு த பாயிண்ட், குரூப் 4. அப்ப இவ்வளவு தன்மைகள் இருக்கு அரசாங்க வேலையில. சீக்கிரமே ப்ரொமோஷன்லாம் சொல்றாங்க. குரூப் 4 ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் நிறைய சீக்கிரமே ப்ரொமோஷன் வருது. 3 வருஷத்துக்கு சில டிபார்ட்மெண்ட்லாம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரொமோஷன். அப்போ ஒரு 10 to 15 இயர்ஸ்ல அந்த டிபார்ட்மெண்ட்லயே ஒரு கெட்டாயிருவேன். அப்படிப்பட்ட எக்ஸாம் நம்ம விடலாமா? அப்ப 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும், புதிய பாட புத்தகம், பழைய பாட புத்தகம், எந்த புத்தகம்னாலும் முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூலையில போட்டுறக்கூடாது. அப்படி வச்சுட்டு சிலபஸ் எடுத்து வச்சுட்டு நம்மள மாதிரி எண்ணற்ற சொல்லி கொடுக்குறாங்களா, கைடன்ஸ் பண்றாங்களா, அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துட்டு மெனக்கெடுங்க. தயவு செய்து ஒரு வெற்றி வரணும்னா தயவு செய்து மெனக்கெடுங்க. நோட்டை எழுத சொன்னா எழுதுங்க. நம்மளாம் ஏன் போர்டுல வச்சு எழுதுறோம்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம அந்த போர்டுல சிலேட்டுலயோ படிச்சு வந்தவங்க. அதனாலதான் இந்த போர்ட் டீச்சிங்ன்றது எல்லாருக்குமே ஒரு ஈஸியா ரீச் ஆகும். அதனாலதான் போர்டை விரும்புறாங்க. ஓகே, அப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும்னா புக்கை வாங்கி வச்சிருக்கணும். அந்த நண்பர் 6வது இருந்து 10வது வரைக்கும் வச்சிருக்காரு. தம்பி, நீ சோசியல் சயின்ஸ் வச்சிருக்கியா, நான் சயின்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன். நீ சோசியல் படிக்கும் போது நான் சயின்ஸ் கொடுக்குறேன். நான் சயின்ஸ் படிக்கும்போது இப்படி நீங்க மாத்தி வச்சுங்களேன், ஒரு கட்டத்துல உங்களுக்குள்ள சண்டை ஆயிப்போகும். என்ன சண்டைன்னா, ஒரு போட்டி பொறாம உலகமா ஆயிப்போகும். அதனால உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்க வாங்கி வைங்க. பிள்ளையார் சொல்லி போட்டு உங்க பேரை வைங்க. 2025 எண்டுல நான் குரூப் 4 அதிகாரின்னு எழுதி வைங்க. எழுதி வச்சு டெய்லியும் பார்க்கணும். எழுதி வச்சுட்டு மூடி வைக்கிறது இல்லை, எழுதி வச்சு பார்க்கணும், ரோசப்படணும். ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ், சேலஞ்ச் பண்ணணும். அதுக்காக எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது, குரூப் 4 படிக்கிறேன், கவர்மெண்ட் வேலைக்கு நான் பேரும் உட்காரி வச்சுட்டு கூடாது. நம்ம படிக்கிறதே சைலண்டா இருக்கணும். நீ சக்சஸ்க்கு அப்புறம் தான் எல்லாரும் சொல்லுவாங்களே,
எப்படி பாஸ் ஆயிட்டான்ப்பா, ஒரு வருஷம் எங்க இருந்தானே தெரியல, அந்த மாதிரி இருக்கிற இடம் தெரியாம இருந்த பழகு. புரியுதா? 4 பேர் வாயில விடக்கூடாது, அதுக்காக சொல்றேன். குரூப் 4 எக்ஸாம் அப்ப புக்கு சிலபஸ் மெயினா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. தமிழ் மேக்ஸை பொறுத்தளவு 125 கொஸ்டினா, அதுக்கு என்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணிடணும். நான் 10th 9th தமிழ் புக்கு 6th 7th 8th புக்கு ஒரு 10 தடவை படின்னு சொன்னா படிச்சிடணும். ஓகே, நல்ல விஷயங்களை தானே சொல்றோம், நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. கெட்ட விஷயம் இந்த வாத்தியார் ஏதாவது சொல்லி கொடுக்குறாரா, கேட்காதீங்க, கள்ளக்கொண்டு எரிஞ்சிருங்க. அதுக்காக வன்முறை தின்றதில்ல, சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். படிங்க, படிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை வந்து எப்படின்னா, சிலருக்கு வந்து ஸ்லோவா இருப்பாங்க, சில பேர் மீடியம், சிலர் அட்வான்ஸா இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களுடைய அந்த திறனை வச்சுதான் நம்ம படிக்கணும். இப்ப நான் ஒரு நாளைக்கு நான் இப்போ ஒரு இயர்ல படிக்கிறேன்னு வைங்களேன், படிச்சவனே எனக்கு புரியாது, நான் ஸ்லோ லேர்னர். அப்ப திரும்ப 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 பொறுமையா படிக்கணும். அதுக்காக அதே பேஜ்ல உட்காரக்கூடாது. ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கும்போது ஒரு அதிகாலை நேரங்களில் படிச்சாலும் ஓகே தான், இல்ல மிட் நைட்ல படிக்கிறது, எப்படி படிச்சாலும் நீங்க படிக்கணும், அவ்வளவுதான். அப்ப ஸ்லோவா படிக்கிறதுனாலும் சரிதான், வேகமா படிச்சாலும் சரிதான், புரிஞ்சு படி. புரிய வச்சிரும் அது வேற, ஆனா நீ இன்ட்ரெஸ்ட் வேணும். ஓகே. ரெண்டாவது, டீம் ஃபார்மேஷன் பண்ணிட்டு 1 மணி நேரம் படிச்சுட்டு 5 மணி நேரம் வந்து வேற கதையை பேசிட்டு இருக்க கூடாது. நம்மலாம் பாஸ் ஆயிட்டோம்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படின்ற அந்த கனவுலயே வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. கனவுன்றது வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வாழ்க்கையை இப்படி ஜெயிச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, எதுக்கு எஃபோர்ட் போடணுமோ அதுக்கு போடு, தேவையில்லாத நேரங்களுக்கு எஃபோர்ட் கொடுக்காது. அதே போல தேவையில்லாத விஷயங்களை வந்து யூடியூப்லயோ அந்த விஷயம் இந்த விஷயம் பார்த்துட்டு இருக்காது. ஏன் சொல்றேன்னா, நம்ம மைண்டு வந்து டக்கு டக்குன்னு மறந்துடும். இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா ஒரு வாரம் கழிச்சு அதை ரிவிஷன் பண்ணலன்னா மறந்து போயிடும். இப்படி மறக்கிற நம்ம மைண்டை வச்சுக்கிட்டு அதை ட்ரெயின் பண்ணக்குள்ளேயும் வேற ஏதாவது தேவையில்லாத விஷயத்த உள்ள நுழைச்சு விட்டு, அப்ப ஆப்ஷன் ஏவா பியான்ற கன்ஃபியூஷன் இதனாலதாங்க வருது. தேவையான விஷயத்த வந்து நீ அந்த 6-8 மாசம் தேவையான விஷயத்துக்கு உன் மைண்ட கொடுக்கணும், மைண்டுக்குள்ள போடணும். அதை வந்து குப்பை தொட்டி மாதிரி பயன்படுத்தக்கூடாது, கண்ட கழுதி உள்ள போடக்கூடாது. பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எவ்வளையோ தகவலை சேமிக்க முடியும் தன்னுடைய வாழ்நாள்னு சொல்றாங்க. எவ்வளையோன்றது வந்து எனக்கு அக்யூரேட்டா டேட்டா தெரியல, ஆனா நம்மளுடைய பிரெயின் வந்து பெரிய கெப்பாசிட்டி, பெரிய மெமரி பவர், பெரிய ஜிபி டிபி எல்லாம் தாண்டி இருக்கு. ஸோ என்ன செய்யணும்னா, புக்கு வாங்கு, நல்ல டீம் ஃபார்ம் பண்ணு, ரெகுலரா கொடுக்குற நோட்ஸை ஃபாலோ பண்ணு, சம்லாம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிப்பாரு. கண்மூடித்தனமா படிக்காத, மனப்படம் பண்ணாத, முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிக்கலா மைண்டா இருக்கு. சரி, இப்படிலாம் தமிழ் வாழ்ந்திருக்காங்களே, இவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்களே. இப்ப நம்ம வீட்லயே ஒரு அண்ணனோ தம்பியோ ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு அவார்டு வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் வாங்கினா அது வந்து செய்தியா பார்க்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம கொண்டாடணும். சரி, ரொம்ப இன்வால்வ் ஆக வேண்டாம். அப்ப குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவு நீ உயிரோட்டமா படிக்கணும். ஒரே டைம் படி, வேலையை வாங்கிட்டு உன் லைஃபை சந்தோஷமா கொண்டு போ. ஏன்னா 1 டைம் ஆஃபர் தான். ஒரே டைம் படிக்கிற, ஒரே டைம் பாஸ் பண்ற, ஒரே டைம் தான் மனுஷனா பறக்கிற, ஒரே டைம் சந்தோஷமா இருந்துட்டு ஃபேமிலியோட இருந்துட்டு போக போறேன். அப்ப 2025ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்றவங்களுக்கு சொல்றேன், புக்கை படிக்கிறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, சிலபஸ் வச்சிருக்கீங்க, அழகான டீம் ஃபார்ம் பண்றீங்க, இல்ல நான் தனித்துவமாத்தையும் படிப்பேன்னா தனித்துவமாவே படிங்க, யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். ஓகே, அவர் இண்டிவிஜுவலான ஒரு திறன் இருக்கு, அவர் இண்டிவிஜுவலா தான் படிப்பாருன்னா அது அவருடைய போக்கு. இல்ல எனக்கு 10 பேர் சேர்ந்தாத்தேன் படிப்பேன்னா அவங்க ஒரு டீம், அவங்களுக்கு தக்கன அவங்களுடைய தன்மைக்கு தக்கன படிச்சுக்கிறது நல்லது. ரெகுலரா வந்து எந்த டவுட்டா இருந்தாலும் சோசியல் மீடியா இன்னைக்கு வெரி பவர்ஃபுல். நீங்க என்ன டவுட்னாலும் ஈஸியா வந்து உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும். நம்ம குரூப் 4 எக்ஸாம் தானே, ஒரு SSLC ஸ்டாண்டர்ட் தானே, இப்படி அலட்சியமா இந்த எக்ஸாமை பார்க்காதீங்க. இப்படி பார்த்தோம்னா 5-6 அட்டம்ப்ட் ஒரிஜினல் அலட்சியம். 10வது குவாலிஃபிகேஷன் தானே, அப்படி அலட்சியப்பட்டு தான் இன்னைக்கு நீங்க எக்கச்சக்க பேர் பெரிய பெரிய டிகிரி வச்சுட்டு அப்பியர் ஆகுறாங்க. கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நண்பர்களே. தேவையான விஷயங்களை வாங்குங்க, தேவையில்லாத விஷயத்த வெளியவே சாத்திருங்க, மைண்டுக்குள்ள போட்டுக்கிற வேண்டாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்றோம். அடுத்தடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன படிக்கணும், சயின்ஸ்ல என்ன படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 1 by 1 வீடியோ கொடுக்குறோம். ஓகே, லைஃப் இஸ் 1 டைம் ஆஃபர் தான். ஒரே டைம் எக்ஸாம், ஒரே டைம் அடிச்சுட்டு போயிடும். இந்த 10th குவாலிஃபிகேஷன் சேலரி வைஸ் 25,000, சிலருக்கு 25,000 கம்மியா தெரியும், சிலருக்கு 25,000 பெரிய அமௌண்டா தெரியும். மணி மைண்டடா போக வேண்டாம். ஓகே, நீங்க ஒன்ஸ் நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல வந்து அடுத்து நீ குரூப் 2 படிப்ப, குரூப் 1 படிப்ப, ஏன் UPSC வரை கூட போகலாம். ஆனா முதல் சக்சஸ நீ சீக்கிரம் அடி எடுத்து வச்சிட்டனா உன்னுடைய வாழ்க்கையோடைய அந்த பினிஷிங் வந்து பெரிய அதிகாரியா ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங் பண்ற இடத்துல இருப்ப.
என்னை பொறுத்தளவு இதை தான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி எழுந்திங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.